வணக்கம் நண்பர்களே. இந்த மாலை நேரம் என்னுடைய வீட்டின் மொட்டை மாடியில் தனியாக வந்து நின்றிருக்கிறேன். இங்கே கீழே இலைகள் எல்லாம் விழுந்து குப்பையாக இருக்குது. இதையெல்லாம் இனிமே தான் நான் கூட்டி பெருக்கணும். நான் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு சென்றேன். தத்துவ வகுப்புக்கு போயிருந்தேன். அங்கிருந்து வேற 1-2 இடங்களுக்கு போயிட்டு எர்ணாகுளத்தில் போய் ஒரு வாரம் அங்கே ஒரு தெருவில் ஒரு வீட்டில் பேயிங் கெஸ்ட்டாக தங்கியிருந்தேன். ஹோட்டலில் தங்கியிருக்கலாம், ஆனால் ஒரு வீட்டில் தங்கணும்னு தோணுச்சு. அந்த ஒரு வாரம் அந்த வீட்டில், அந்த தெருவில், அந்த ஏரியாவில் ஒரு சின்ன வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தேன். சுவாரஸ்யமான சின்ன வாழ்க்கை. அதை எப்படியெல்லாம் சுவாரஸ்யப்படுத்த முடியும்னு நானே கற்பனை பண்ணி சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டேன். காலையில் ஒரே கடையில் டீ குடிப்பேன், ஒரு குட்டி நடை போவேன். சாயங்காலம் இன்னொரு கடையில் டீ குடிப்பேன், குட்டி வாக்கிங். மத்தியானம் ஒரு சாப்பாடு. என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு ஒரு 5 நாள் உற்சாகமான நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திரும்பி வந்திருக்கேன். இது ஒரு சின்ன உருமாற்றம். இந்த வகையான சின்ன சின்ன உருமாற்றங்கள் வழியாகத்தான் நம்ம இந்த வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி கொள்ள முடியுங்கிறதான் நான் இப்போ சொல்ல வர்றது. எனக்கு இப்போ 63 வயசு ஆகுது. இந்த வயசுக்குள்ள நான் பண்ண பயணங்களை உங்களுக்கே தெரியும். தமிழில் எந்த எழுத்தாளரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு 2-3 வெளிநாட்டு பயணங்கள் பண்ணுறேன். வெளிநாட்டு பயணங்கள்லாம் ஒரு ஊர் கிடையாது, பல ஊர்களுக்கு. 3-4 நாட்களுக்கு ஒரு முறை பயணத்தில் இருக்கேன். இந்தியா முழுக்க ஒரு வருஷத்தில் 3-4 நீண்ட பயணங்களை பண்ணுறேன். இந்தியாவோட எல்லா மாநிலங்களுக்கும் பயணம் பண்ணியிருக்கேன். பயண குழு கொண்டு இருக்கு. இவ்வளோ இருந்தும் கூட நான் பார்த்த இடங்கள் ரொம்ப குறைவு அப்படின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. தமிழ்நாட்டிலேயே நான் பார்க்காத சிற்பக்கலை நிறைந்த கிராமங்கள் அவ்வளோ இருக்குது, அவ்வளவு ஊர்கள் இருக்குது, அவ்வளோ கோயில்கள் இருக்குது. அது முடியவே முடியாது. நமக்கு யாரோ ஒரு சொல்லிட்டே இருப்பாங்க, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இடம் இருக்குது, இங்கே இருக்குது. 10 முறை ஒரு ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம். அது பக்கத்தில் ஒரு சின்ன ஊராக சொல்லி அங்கே போகலைன்னா போனதே வேஸ்ட்னு ஒருத்தர் சொல்வார். நம்ம கிடைக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சின்னது. முழு நேரமாக வாழ்ந்தா கூட வாழ்கிறதுக்கு ரொம்ப கம்மி நேரம் தான் இருக்கு. அந்த நேரத்தை நாம் எப்படி செலவழிக்கிறோம்? நாம் ஒரு அடையாளத்தை சூடிக்கொண்டு, ஒரு பேரை சூடிக்கொண்டு, ஒரு வாழ்க்கையை திரும்ப திரும்ப வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா அதை வீணடிக்கிறோம் இல்லையா? யாரோ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு. நான் ஜெயமோகன். ரைட். என்னோட ஜாதி, மதம், தொழில், சமூக அடையாளம் இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்து எனக்கு ஒரு ஃபிக்ஸிங்காக ஒரு ஃபிக்ஸடான ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டேன்னா அப்போ நான் யார்? இந்த அடையாளத்தை கட்டோட்ட தூக்கிட்டு அலையிறது என்னுடைய வேலையா? நான் எழுத்தாளன் தான், ஆனால் எர்ணாகுளத்தில் எழுத்தாளன் கிடையாது. அல்லது வேற இடத்துல வேற ஒன்றா இருக்கலாம். ஒரு பயணத்தில் நான் நாடோடி, இன்னொரு இடத்துல ஒரு தொல்லியல் ஆய்வாளராக இருக்கலாம். என்ன நான் விதவிதமாக மாற்றி நடித்துக்கிட்டே இருக்கேன். என்ன விதவிதமாக டிஃபைன் பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன விதமாக உருக்கி வார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு வாழ்க்கைக்குள்ள குட்டி குட்டியாக 100 வாழ்க்கையை வாழணும். என்னோட நாவல் எழுதியிருக்கேன். ஒவ்வொரு நாவலையும் அந்த கதாபாத்திரத்துடைய வாழ்க்கை, அந்த சூழலோட வாழ்க்கையை நான் தான் வாழறேன். ஒவ்வொரு நாவல்லையும் அது சங்க காலத்து பின்னணியில் உள்ள கொற்றவையாக இருந்தாலும் சரி, கற்பனையான ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுபுரமாக இருந்தாலும் சரி, தொழிற்சங்க வாழ்க்கை சொல்லக்கூடிய பின்தொடர்ந்து எழுங்குறலாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை என்பது நான் அந்தந்த நாவல்களில் உருவாக்கிக்கிறது. அந்த நாவல் எழுதுகிற காலத்தில் அந்த நாவலுக்குள்ள தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி சிறுகதைகளில் கூட ஒரு குழுமையான வாழ்க்கை இருக்கு. அதுக்கடவு நான் படிக்கக்கூடிய எல்லா நாவல்லையும் நான் முள்ள புகுந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். கலையும் இலக்கியங்களும் அப்படித்தான். உங்களுடைய வாழ்க்கையை பெருசு பண்ணுறதுக்காக. கலை இலக்கியம் உள்ளவங்க இல்லாதவங்களை வேறுபாடு என்னன்னா, கலை இலக்கியம் உள்ளவங்களுக்கு மல்டிபிள் லைஃப் இருக்கு. கலை இலக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மளிகை கடையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து 70 ஆண்டுகள் வாழ்ந்து செத்து போனவங்களும் நமக்கு தெரியும். ஒரே துறையில் நடந்து போய் ஒரே வேலையை செஞ்சு ஒரே சாப்பாடை சாப்பிட்டு ஒரே வீட்டில் வாழ்ந்து அப்படியே செத்து போயிடுவாங்க. ஒரு வாழ்க்கை. ஆனால் பல வாழ்க்கை வாழக்கூடியதான் வாழ்க்கை வாழலாம். எனக்கு பூச்சிகளை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தவளையை பார்த்தா ஒரு பெரிய திகைப்பு இருக்கும். அது ஒரு பூச்சியா இருக்கு, புழுவா இருக்கு, அப்புறம் மீனாகுது, அப்புறம் வெளியே வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிக்குது. எத்தனை உடல் வழியாக அது காண்டி வந்திருக்கு. எனக்கு இந்த உடலை விட்டு வேறொரு வடிவத்தை அடையவே முடியாது. பூச்சி புழுவா இருக்கு, கூட்டு புழுவா இருக்கு, பறக்க ஆரம்பிச்சிருக்கு.
அதுக்கெல்லாம் அவ்வளோ மல்டிபிள் லைஃப் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு வாழ்க்கை தான் அளிக்கப்பட்டிருக்கு. நம்மளால் நம்ம மாற்றிக்க முடியாது. ஆனால் கற்பனை ஒன்று இருக்குது, கற்பனையின் சிறகு இருக்குது. நம்ம தொடர்ந்து நம்ம மாற்றிக்க முடியும், மறுபடியும் மறுபடியும் பிறந்தெழ முடியும். அப்படி எத்தனை முறை நாம் பிறந்தெழுந்திருக்கிறோம் என்பதுதான் நாம் வாழ்ந்தோமா என்பதற்கான சான்று. நாம் ஒவ்வொருத்தரும் நாம் கேட்டுக்க வேண்டிய கேள்வி தான், நாம் எத்தனை முறை வாழ்ந்திருக்கோம், எந்தெந்த களங்களில் வாழ்கிறோம். நமக்கு தொழில் வாழ்க்கை ஒன்று இருக்குது, குடும்ப வாழ்க்கை ஒன்று இருக்குது, அதுக்கு அப்பால் கலை வாழ்க்கை ஒன்று இருக்குது, அதுக்கப்பால் ஆன்மீகமான ஒரு வாழ்க்கை இருக்குது, அறிவார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது, கலை வாழ்க்கைக்குள்ளே ஒரு இசை சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது, புனைகதை சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது, நாடகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. இவ்வளவு வாழ்க்கைகளில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? இதுலேருந்து ஒன்றுலேருந்து ஒன்று ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கோமா? ஒன்றில் சற்று சலிப்புனா அடுத்ததுக்கு ஷிஃப்ட் ஆக முடியுதா? பிறந்துக்கிட்டே இருக்கிறோமா? அப்படிதான் நம்ம கேட்டுக்கணும். இன்று புதிதாய் பிறந்தெழுந்தோம் என்று ஒரு கலையில ஒரு வாழ்க்கையில பிறந்தெழக்கூடியவன் தான் வாழ்க. இன்னும் 2 நாள்ல அடுத்த பயணத்துக்கு கிளம்ப போறேன். முற்றிலும் புதிய ஒரு ஊர்ல ஒரு வாரம் தங்கி இருக்க போறேன். இந்த வாழ்க்கையை இப்பாடு நிறைவுற செய்ய போறேன். இப்போ என்ன ஒரு நாளைக்கு மரணம் வரும்போது அப்ப நான் வாழ்ந்துட்டு ஒரு வாழ்க்கையில இருந்து கிளம்பி போவேன். அதுல இருந்து அவ்வளவோ வாழ்க்கையில இருந்து கடந்து வந்திருப்பேன். இந்த நாட்கள் ஒவ்வொன்றும் எனக்கு தன்னளவில் முழுமை கொண்டதாக இருக்கிறது. காரணம், நான் பிறந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதான். நன்றி.